தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வரவேண்டிய வெளிநாட்டு முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள டைடல் பார்க் பகுதியில் 114 கோடி மதிப்பீட்டில் 2வது எல்சாட் கட்டுமான பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கி வேலைவாய்ப்பை பெருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய வெளிநாட்டு முதலீடுகள் அதிமுக ஆட்சியில் அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழ்நாட்டிற்கு அதிக முதலீடுகளை ஈர்க்க புதிய திட்டங்கள் வகுக்க உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வர வேண்டிய பல முதலீடுகள் நம்முடைய அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டது. அதனால நம்ம சில இடங்களில் பின்பற்றி இருக்கின்றோம். எனவே அந்த நிலையை மாற்றுவதற்கு, முதலீடுகளை ஈர்ப்பதற்கான அவங்களுக்கு தேவையான ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் போன்றவற்றை செய்து கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். அதற்கான சில கொள்கை திட்டங்களை கூட நாம் வகுக்க இருக்கின்றோம். இது குறித்து நாங்கள் முதல்வருடைய ஆய்வுக் கூட்டத்தில் மிக தெளிவாக பேசி அவருடைய ஒப்புதலை பெற்றிருக்கிறோம்.